திருவெம்பாவை. சத்தியை வியந்து அருளியது. பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 7ஆம் நாள். அன்னே இவையம் சிலவோ பல அமரர். உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சிறான். சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்திறப்பாய். தென்னா என்னாமுன்னம் தீசேர் மெழுகோப்பாய். என்னானே என்னரையன் இன்னமுதன்று எல்லோமும். சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந்து இழுதியோ. வன்னெஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால். என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். விளக்கம். தாயே, நாங்கள் சொல்வதைக் கேள். இதுவும் உனக்கு ஒரு விளையாட்டா? பல தேவர்களாலும் நினைத்து பார்க்க முடியாத அரியவனும் ஒப்பற்றவனும் பெரும் புகழை உடைய சிவபெருமானின் சங்கு, உடுக்கை, சலங்கை போன்ற திருச்சின்னங்களின் ஓசையைக் கேட்டாலே சிவனே என்று உருகி வாயார பேசுபவள் நீ. தென்னாடுடைய சிவனே என்று சொல்வதற்கு முன்னமே நெருப்பில் பட்ட மெழுகு போல பக்தியில் உருகக்கூடியவள் நீ. இப்போது நாங்கள் எல்லாரும் திரண்டு வந்து, எனக்குரியவனே, என் அரசனே, இனிய என் அமுதமே என்று இறைவனை பலவாறாக புகழ்ந்து பாடுகிறோம். இது உன் காதில் விழவில்லையா? நாங்கள் இவ்வளவு உரக்கப் பாடியும் நீ இன்னும் எங்களோடு சேராமல் தனியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. பக்தியே இல்லாத கல் நெஞ்சம் கொண்ட அறிவற்றவர்களைப் போல எந்த அசைவும் இல்லாமல் சும்மா உறங்கிக் கிடக்கிறாயே. உன்னுடைய இந்த உறக்கத்தில் நீ அடையப் போகும் பலன்தான் என்னே? கருப்பொருள். வழக்கமாக இறைவனின் திருநாமத்தைக் கேட்டாலே உருகும் ஒருத்தி, இன்று இவ்வளவு பேர் பாடியும் எழாமல் இருப்பது மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. இந்த ஆன்மா கனவுலகில் ஆழ்ந்துவிட்டால் புற உலகச் சத்தங்கள் அதற்கு கேட்காது. கனவில் மிதப்பவர்களுக்கு அருகில் உள்ளவர் அழைத்தாலும் கேட்காது. ஆகவே அறியாமை என்னும் கற்பனை உலகத்திலிருந்து மீள வேண்டும். அதற்கு இறைவனை உள்ளம் உருகி வழிபட்டால் அறியாமை என்ற மனத்தின் இருள் நீங்கி ஈசனின் அருளொளி கிட்டும் என்பதே இப்பாடலின் கருத்து.